கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:14 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஓ இயேசுவமதான்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை யாலிகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி மலை அலிகளுக்கெல்லாம் பெரியது. ஓயே சுபமதன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது, ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது, அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உகர்ந்தது, அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உகர்ந்தது. ஓயே சுபமதன்பு சங்கட சமயங்களில் மங்கிய பாடுகிறேன், துங்கனை இறங்குமன எங்கியே பாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓயே சுபமதன்பு இருளாம் பள்ளத்தாக்கேல் மருகிய நடந்தாலும் அருமந்தன்மை பாராய் அருகினில் இருப்பதாலும், கருணயம் எம்மை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும், கர்த்தரை காப்பதாலும், கருணயம் எம்மை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும், கர்த்தரை காப்பதாலும். ஓயே சுபமதன்பு குறையுள்ளோ நாளும் கூடவே இருக்கின்றீர், நிறைவாம் புல் தரையில் மெதுவாய் நடத்துகிறீர், இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர், இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு சுபமதன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பேன், இதயமுடன் என்றும் அதை மதிப்பேன், ஆராதிக்க இருக்க ராமம் இயேசு. அல்லேலூயா ஆமேன், அல்லேலூயா ஆமேன், ஆராதிக்க இருக்க ராமம் இயேசு. அல்லேலூயா ஆமேன், அல்லேலூயா ஆமேன். ஓ இயேசு சுபமதன்பு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், குமரேசன் தியாகராஜன் பிரதர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், இங்க சம்பந்தி அம்மா ஜெயந்தி அக்கா பிரைஸ் லார்ட். வாசனத்துக்குள்ள போவோம். ஏசாயா 9வது ராஜேஷ் திரும்ப நான் சொன்னேன், ஒரு அருமையாக எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தார், அதனால ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எப்பவுமே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய நண்பர்ல வைத்திருக்கிறது விசேஷமான ஆசீர்வாதம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 9வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆதலால் என்ன பார்த்தீங்கன்னா, முந்தின வசனம், கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாலையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். வெட்டி போடுவார், கட் ஆஃப். வெட்டி போடுவாருங்கிறதுக்கு என்னன்னா கப் டோ, கப் டோ, KOPTO மேல கோடு போடுறீங்க, கப் டோ நீட்டுங்க, கப் டோ. இன்னொன்னு எழுதிக்க, அதை நீங்க முதல்ல பார்த்துக்கோங்க. அப்போ கப் டோ, அப்போங்கிற ஒண்ணு சேர்த்துங்க, அது ரெண்டாவது. அது என்ன நம்ம பார்க்க போறோம். கப் டோ என்ன, அப்போ கப் டா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, cut off kopto. In the kopto
கப்டோ கட் ஆஃப் பை எ ப்ளோ, ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்படி கட் பண்றதா. இது கிரேக்க வார்த்தை, அதனால இது நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். மத்தேயு 21வது அதிகாரம் 8வது வசனம். 21:8. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில் வைத்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழி. மரக்கிளை அங்க இருக்குது. இவங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மகிமையை செலுத்துங்கிறதுக்காண்டி கிளைகளை வெட்டுறாங்க. வெட்டுறதுக்கு கப்டோ. அடுத்து பாருங்க, அப்போ கொப்டோ அப்படின்னா அப்போ நான் ஃப்ரம், எதில இருந்து வெட்டினார். இந்த மரக்கிளைகளை போட்டிருக்கு. எதில், அதான் அப்போ கெப்டோ. மார்க்கு 9வது அதிகாரம் 47வது வசனம். 9:47. உன் கண்கள் உனக்கு இடரால் இருந்தால் அதை பிடுங்கி போடு. வெற்றது வர பிடுங்கிறது. வெற்றதற்கு கப்டோ, பிடுங்கி, அதை பிடுங்கி தரித்து. அப்ப எங்க நம்முடைய சரீரத்துல இருந்து நீ பிடுங்கணும். ஃப்ரம் நம்முடைய சரீரம் அப்போகிப்டோ. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். இந்த அப்போகிப்டோ நீங்க புரிந்து கொள்றதுக்கு அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 32வது வசனம். 27:32. பவுல் கப்பல் யூரோகுலியோன்கிற ஒரு பொயில சிக்கிக்கிடுச்சு. அந்த நேரம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது போர் செய்வர்கள் படகின் கயிறை அறுத்து. படகின் கயிறு, படகின் கயிறு சாதாரண கயிறு இருக்கும், அது கிடையாது. இது படகின் கயிறு. அப்போகிப்டோ. சரி, அடுத்து தலை. தலைங்கிறதுக்கு ஹெட். ஹெட்ங்கிறதுக்கு என்னன்னா ரோஸ். ROS மேல போங்க. அதனால ரோஸ், அந்த இச மேல ஏத்திருங்க பாருங்க. ரோஸ், ரோஸ். இன்னொரு வார்த்தையை பார்க்க போறோம். அது என்னன்னா ராம், RUM. ஹெட்டுக்கு 2 வார்த்தை நம்ம பார்க்க போறோம். ரோஸ், ராம். இது என்ன பார்ப்போம். ரோஸ் என்ன, ராம் என்ன பார்க்க போறோம். ரோஸ்ங்கிறது டாப், ஃபர்ஸ்ட். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் வர்றாரு, ஃபர்ஸ்டா வர்றாரு, அவர் தான். ஒரு ஏரியால ஒரு முக்கியமான ஒரு பிரபகமா இருக்காரு, அவர் பேரை சொன்னா எல்லாத்துக்கும் அது ஃபர்ஸ்ட், அத ஹெட் பாக்குறோம். இது சரீரத்துல ஒரு பார்ட்டாக நம்ம பார்க்கிறோம். சரீரத்துல ஒரு பார்ட். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 1 என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 40:20. 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜன்ம நாள், பிறந்த நாள். அன்னைக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, அவன் தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருந்து பண்ணி பான பாத்திரக்காரனுடைய தலைவன் தலையையும் சுயம்பாகி தலைவனையும் நடுவே உயர்த்தி. நடுவே உயர்த்தினா அங்க ஒரு மகிமையை கொடுக்கிறாங்க. தலை ரோஸ், ரோஸ் உயர்த்தி, தலையை உயர்த்தி. இதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 4வது அதிகாரம் 8வது வசனம். 4 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 8வது வசனம். எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்திலே இஸ்போத்தின் தலையை கொண்டு வந்து, லிட்ரல் தலை, இப்ப நம்ம பார்க்கிற லிட்ரல் தலையை கொண்டு வந்து, இதோ உம்முடைய பிராணனை வாங்கி தேடின உம்முடைய சத்ருவா இருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போத்தின் தலை. 2 தடவை தலைன்னு வருது. அந்த தலைக்கு நம்ம எப்படி பார்க்கணும், ரோஸ். தலையை உயர்த்துறாரு, தலையை கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. தானியேல்ல லிட்ரலான தலையை நான் உங்களுக்கு காட்டுறேன். லிட்ரல் இது. ஆனா இது என்னன்னா விக்கிரகத்தினுடைய தலை, அதுவும் தலை தான், அது ரோஸ் தான்.
தானியேல் 2:2. தானியேல்ல ஒரு சிலையை பார்க்கிறோம். அந்த சிலையில் இருக்கிற தலையை தான் பார்க்கிறோம். ரோஸ். சரி, இந்த ரோஸ் நம் வாழ்க்கையில எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 3:3. ரோஸ் ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமா இருக்குது. இந்த தலையை உயர்த்தம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காலத்துல எனக்கு பைபிள் தெரியாது, பாவம் செய்யப்பட்டு தான் தெரியும். அப்படி இருந்த என்னைய ஒரு பைபிள் டீச்சரை மாத்தி ஒரு இடத்துல லிஃப்ட், இது ஆண்டவர் கொடுக்கிற ரோஸ். ரம், RUM. இந்த ரம்ங்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். RUM, ரம். இது ஜெயத்தின் அடையாளம். இந்த ரம், RUM ஜெயத்தின் அடையாளம். சங்கீதம் 110வது அதிகாரம் 7வது வசனம். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். இந்த தலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்த்தெழுதல். ராம், உயிர்த்தெழுதல். வழியிலே இப்ப இது ஃபுல்லாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு 110வது அதிகாரம் முதல் வசனத்துல எல்லாமே இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டது. மெல்கிதேசன் முறைப்படி வருகிறாரு, மறிக்கிறாரு, உயிர் தள்ளுகிறார். இதான் இந்த தலையை உயர்த்துகிறது. இது ராம், ரேஸ் அப்படின்ற பார்க்கிறோம். இன்னொரு அர்த்தம் இருக்குன்னா விக்டரி ஆஃப் பவர். விக்டரி ஆஃப் பவர். கடைசியாக ஒரு வார்த்தை இங்க பார்க்க போயிடும். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 6:25. 2 ராஜாக்கள் 6:25. அதனாலே சமாரியிலே கொடிய பஞ்சம், கழுதையின் தலை என்பது வெளிக்காசு. கழுதையின் ராம், அதுக்கும் ராம். சரி, அடுத்து நம்ம பார்க்கறது வால். வால்ங்கிறது சரி, OURA, ஓரா. டெய்ல், AURA, யூரா. யூரா. இது வெளிப்படுத்துதல் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கலாம். அந்திகிறிஸ்து ஆலயத்துல அந்த கொடிய ஒரு வால் போல இருக்கிற ஒரு காரியத்தை, அது டெய்ல், ஓரா. சரி, 3வது நம்ம பார்ப்பது பிரான்ச். கால்டோஸ், பிரான்ச், கிளை. பிரான்ச், கால்டாஸ், KALDOS, கால்டாஸ், பிரான்ச். ஆண்டவர் இது எல்லாத்தையும் ஒரே நாள் வெட்டப்படுறான். கால்டாஸ். இதுக்கு எப்படி பார்க்கலாம்? யங் டெண்டர் ஷூட். யங் டெண்டர் ஷூட். மத்தேயு 13வது அதிகாரம் 32வது வசனத்துல இந்த யங் டெண்டர் ஷூட்டை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 32வது வசனம். சகல விதைகளும் சிறிதாக வளரும் போது சகல புண்களும் பெரிதாகி அது ஷூட் வெளியில வருது, அந்த கிளையிலே வந்து அடைகிறது. பிரான்ச், கிளை. 4வதாக நம்ம பார்க்க போறோம், அது ரீட், நாணல். நிறைய எழுதியிருக்கிறேன், வேற வழி இல்லை. REED, ரீட். அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. கலா மாஸ், அங்க கல்டோஸ், இது கலா மாஸ், MOS, கலாமாஸ். இது ரீட், நல். மத்தேயு 11வது அதிகாரத்துல ஆண்டவர் இந்த ஒரு ஊமையாக சொல்கிறாரு. யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லும்போது 11வது அதிகாரம் 7வது வசனம். அவர் போன பொழுது இயேசு யோவானை பார்த்து, ஜனங்கள் எதை சொல்கிறார்கள்? எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றிலே அசையும் நாணலையா? காற்றிலே அசையும் நாணல். கலமாஸ்,
கலாமாஸ். சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வாசனத்துக்குள்ள வரைக்கிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் என்ன செய்ய போகிறேன், ஒரே நாளில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டான்னா 14, ஆதலால் கர்த்தர் இஸ்ரவேலின் தலை. ஒரு தேசத்துல இருக்கிற டாப் பீப்புள் தலை, வால், கிளை, நாணல் ஒரே நாளிலே வெட்டிப்படுவார். இது என்ன நம்ம பார்க்க போறோம். எல்லாம் என்னன்னா இது ஒரு ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப் அழிவு. ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப்ங்கிறது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ஹிந்தியில ஒரு வார்த்தை இருக்கு, அது என்னன்னா மத்தலப் கா ஆத்மி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன, ஏன்னா எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரியும். மத்தலப் கா ஆத்மி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு காரியம் வேணும்னா அவங்க பார்க்க வருவாங்க. அந்த காரியம் போய் வேண்டாம்னா அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கும் அந்த நபருக்கும் ஒரு உறவு இருக்காது. ஆண்டவர் இருக்காரு. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடி வந்து முழங்கால் போட்டு உபவாசம் இருந்து ஆண்டவரே உருகி இந்த நன்மையை பெற்றுக்கிட்டு ஓடியே போயிடுவாங்க. இவங்களைத்தான் நம்ம பார்க்குறோம் ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப். இந்த ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப்ங்கிறது இது ஒரு மன்னிக்க முடியாத பாவம். 8வது அதிகாரம் 9, 10. இந்த ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்குற தலை, வால், பிரான்ச்சு, 4 எல்லாம் இதுக்குள்ள உட்காந்துருக்கு. ஜனங்களே, இந்த ஜனங்களை ஜென்ரலா சொல்லிட்டாரு, இப்ப பிரிச்சு சொல்றோம். ஜனங்களே நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்க பண்ணுங்கள். அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. தூர தேசத்தாரக நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடை கட்டிக் கொள்ளுங்கள், முறிந்து ஓடுவீர்கள். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை விசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடு இருக்கிறார். அப்ப உண்மையான மக்களுக்கும் பொய்யா இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்கனவே காமிச்சார். ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப் நிக்காது. தலைனாலும் சரி, பிரான்ச்னாலும் சரி, நாணனாலும் சரி, எல்லாமே ஒரே நாள கட் ஆஃப் ஆகிவிடும். இந்த ரிலேஷன்ஷிப்ல 8வது அதிகாரம் 16வது வசனத்துல இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இது யார்? சாட்சி ஆகத்தமை காட்டி என் சீஷர்களுக்குள்ளே வேதத்தை முத்தியேறி. இது யாருன்னா பைபிள் டீச்சர். இவங்களும் ஃபால்ஸ் பைபிள் டீச்சர்கள். அது கரெக்டா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குதுன்னா இந்த பைபிளை வச்சே அவங்களுக்கு ஒரு ஐஸ் போட்டுவாங்க. இப்படிப்பட்ட மக்கள் இவங்களும் தவறாக வழி நடத்துகிறார்கள். 2 கூட்டம் இருக்காங்க. ஒன்னு பவர் உள்ளவங்க, கான்ஸ்ட். 2வது கையில வேதத்தை வச்சிருக்கிறாங்க. இது ரிலிஜியஸ் லீடர், ஆனா தவறான பாதையில் நடத்துறாங்க. சர்வ அழிவு வருது. இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிளை பாவிகள், துன்மார்க்கர்கள் அப்படின்னு அவர்கள் பேர் இருக்கு. இவர்களுடைய கிரியைகளை புரிந்து கொள்றதுக்கு டைம் எடுக்கும். இவங்க எதை நம்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்க, குட் டைம் பேட் டைம், ஏதாவது இந்த மாதிரி ஆச்சுன்னா நேரம் சரியில்லைங்க. அவங்க ஆண்டவர்களுக்குள்ள உறவை பத்தி பேச மாட்டாங்க. பைபிள்ல இருக்கிறதுக்கு எங்க வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, எங்களுக்கு நேரம் சரியில்லை. அதாங்க, நேரம் நல்லா இருந்தா எங்களுக்கு எல்லாம் நல்லா அப்படின்னு. அடுத்து ஒரு ஹெட்டிங் சொல்றேன், சப்மிஷன் டு வில் ஆஃப் காட். தேவனை சார்ந்து கொண்டு 9வது அதிகாரம் 10வது வசனத்துல அகந்தை, மன பெருமை, இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரிய வரும். யார் யாருக்கெல்லாம் மன பெருமையும் அகந்தை இருக்கோ அதெல்லாம் ஒரு நாள் வெளியே வந்துடும். அங்க சொல்றாரு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ ஒரு தவறான ஒரு பாதையில போற. அப்ப இதை ஒரு எச்சரிப்பாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் 11வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதலால் சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களை மற்ற சத்துருக்களோடு அவரோடு கூட்டி கலப்பார். இந்த சத்ருங்கிறது யாருன்னா ஒரு வெப்பன். ஆண்டவர் அது ஒரு வெப்பனா வச்சிருக்கிறார். தீங்கு அப்படின்னு சொல்லி எதையுமே பார்க்கலாம். அது ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது வசனம், சேனைகளின் கத்திரத்துல அவங்க திரும்பவில்லை. திரும்பாததுனால இன்னைக்கு பாக்குற 14வது வசனம் எல்லாத்தையும் வெட்டி போடுவாங்க. ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை வச்சிருப்பார். தோட்டக்காரர் பிதா கேட்பார்,
பிதாவே இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் அது வெட்டி உரம் போட்டு களையெல்லாம் இழுத்து இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவோம், அந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி அந்த டைம் கேட்டு ஒரு அந்த இந்த மரம் தேவனுடைய சித்தத்துக்குள்ள வருதான்னு சொல்லி பார்ப்போம். வரலையா வெட்டி போட்டோம். அதுக்கப்புறம் டைம் கிடையாது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் முதல் வசனத்துல அடிக்கடி கடிந்து கொண்டு தன் கழுத்தை கடினமாக்கிறோம், சகாயம் இல்லாமல் சளியதிலே செத்து போயிடும். அப்ப அடிக்கடி ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. யாருன்னு புரிஞ்சுக்கோ பாக்குறாரு, உங்களுக்குள்ள பெருமை இருக்கக்கூடாதுங்கிறாரு. எல்லாம் செஞ்சோம் இல்லையா, அப்புறம் வெயிட் பண்ண மாட்டாங்க. வெட் ஒரு இடத்துல கட் தூக்கி போட்டுருவார். ஆனால் நீங்க மனம் திரும்பி ஆண்டவரை தேடுனா உங்க வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வசனம். ஆனா அதை காட்டுறவங்களுக்கு லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனம். அந்த ஒரு கெட்ட குமாரன் மனம் திரும்பிட்டான். ஏன் திரும்பினாங்கிறத விட்டுருங்க, அப்பாட்ட வந்துட்டான். தாழ்த்தி சொல்றேன், ஆண்டவரே அப்பா, உங்களுக்கு நான் பிள்ளையா இருக்கிறது தகுதி கிடையாது, வேலைக்காரங்களை ஒருத்தரை சேர்த்துக்கோ. இதுதான் தாழ்மை. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளை மோதிரத்தையும் கால்களை பாதரட்சையும் போடுங்க, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமா ஹாப்பி பரலோகமே சந்தோஷப்படுங்க. ஆனா நீங்க மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட வரணும், உங்களை தாழ்த்தணும். வெட்ட மாட்டாங்க, உயர்த்துவார். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்போ ஒரு ஸ்பெஷாலிட்டி காட்டுறேன். இதுதான் பீக் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்பெஷாலிட்டியும் வச்சுட்டு இந்த ஒன்றை தூக்கி வச்சீங்கன்னா இதான் மகுடமா மாறும். மீகா 7வது அதிகாரம் 18 7-18 பக்கம் 1080 7-18. தமது சுதந்திரத்தின் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து, சுதந்திரம்ங்கிறது உரிமை உள்ளவர்கள். எப்ப பிதாவின்னு சொல்லி நம்ம அவரை கூப்பிடுறதுக்கு தகுதிகளை ஒரு கூட்டம். இந்த சுதந்திரத்தினுடைய மீதியான ரெமனன்ட் மேஜராத்தையும் வெட்டிட்டார். இப்ப குச்சி தான் நிக்குது, நானல் எல்லாம் கட் 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 அடிமரம் தான் இருக்குது. அது பரிசுத்தமா இருக்குது. அந்த ஜனத்திற்கு அக்கிரமத்தை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் யார்? அவர் கிரியை செய்ய விரும்புகிற அப்படின்னாலே அவர் என்றும் கோபம் வையார். ஏன்னா கோபம் இருக்குது, ஆனா கைகளை நீட்டிட்டு இருக்காரு. நீ மனம் திரும்பிட்டியா, என்கிட்ட வா, நான் உன்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறேன். இது ஆண்டோடைய ஸ்பெஷல் 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 தன்மை. இதே ஹார்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம எங்க பார்க்கிற மன்னிக்கிறதுக்கு ஒப்பான தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 23வது அதிகாரம் 37 23-37. எருசலேமே எருசலேமே, இஸ்ரேல் மக்களை தான் பார்த்து கூப்பிடுறாங்க. எந்த மக்கள் அவரை சிலுவையில் அறைய ரெடியா இருக்காங்களோ, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உள்ளத்தில் அனுப்பப்பட்டவர்களே கல்லீரலே, கோழி தன் குஞ்சுகளை தன்னிடத்திலே சிறகு கீழே கூட்டும் வண்ணமாக எத்தனை நான் உன்னை உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனது உங்களுக்கோ மனது இல்லை. இதாங்க ஆண்டவர் வஸ்திரத்தை கொடுப்பாரு, திரும்ப திரும்ப கூப்பிடுவாரு, அந்த அம்மா கோழி மாதிரி கூப்பிடுவாரு. ஆனா மனது இருக்க வேண்டும், இல்லைன்னா கிடையாது. இப்ப இந்த தலைங்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்துங்கிறது ஒரு தலை. இவங்க அதை சார்ந்து கொண்டு இருக்காங்க. அதனால அந்த தலையை கட் பண்றாரு. இந்த தலை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 36 தான் தலை. 36. இந்த நெறிந்த நாணல் கோலாகிய எகிப்தை நம்புகிறாய். நெறிந்த நாணல் கோல், நாணலை கட் பண்றவர்ல இந்த எகிப்துங்கிறது ஒரு நாணல் கோல். இதுல சாஞ்சானா உன் கையவே குத்திக்கிடும். இந்த வால்கிறது யாருன்னா பொய் போதகன். பொய் போதனை பற்றி நம்ம அடுத்து தியானிக்க இருக்கிறோம். கிளைங்கிறது யாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிளை மத்திய மல்கியா
4வது அதிகாரம் முதல் வசனத்துல இந்த கிளை இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். ஒன் டே. சரிங்க, அந்த ஒன் டேல என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்து துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவரை சுட்டரிக்கும். அது அவர்கள் வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் என்னதுங்க? வால், கிளை, ஒரே நாள் என்ன செய்வார்? கட் பண்ணிடுவாரு. இதுதான் முடிவு. ஒரு வசனத்தை வாசிச்சு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். சகரியா 11வது அதிகாரம் முதல் வசனத்துல இந்த கிளைய வேதம் அந்த டாப் பீப்புள், அந்த ராயல் பீப்புள், பிரபுக்கள்ல நம்ம பார்க்க போறோம். சகரியா 11:1 லிபோனே அக்கினி உன் கேது மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள். கேதுரு மரங்களே விழுந்து போயினது. பிரபலமானவர்கள் பாலாக்கப்பட்ட பிரபலமானவர்கள், இந்த சோ கால்டு பாப்புலரா இருப்பாங்களா, ஆண்டவர் ஒரே நாள் அழிச்சுவார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு பாராட்டுகிற நன்மைக்காக நன்றி ராஜா. மொழியை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர், வசனத்தையும் எங்களுக்கு விளக்குற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.